இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இன்றைய தியான தலைப்பு இடுக்கமான வாசல், நேரோ டார். வேத பாகம் லூக்கா 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 25 35 வரை மற்றும் லூக்கா 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 25 35 வரை. இந்த உலகத்துல வாழுகிற எல்லா மனிதருமே பரலோகம் செல்ல வேண்டும் என்பதுதான் தேவனின் விருப்பமாய் இருக்கிறது. அதற்கு நாம் தகுதி பெற ஒவ்வொரு மனிதனும் இந்த வாசல் வழியாய் தான் அவர் கடந்து போவது அவசியமாய் இருக்கிறது. இந்த இடுக்கமான வாசல் என்று சொல்லும்போது இது ஒரு சாதாரண வாசல் கிடையாது. அது பாடுகளும் சவால்களும் நிறைந்த பாதையாய் இருக்கிறது. இயேசு நம்மை இந்த இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிக்க ஒரு அழைப்பு கொடுக்கிறார். நம்முடைய சொந்த பலத்தினாலோ ஞானத்தினாலோ இந்த வாசல்ல நம்ம கடந்து போவது ஒரு முடியாத காரியமாய் இருக்கிறது. இயேசு நம்மளை அதிகமா அவர் நேசிக்கிறதுனால எப்படி ஆகிலும் வெற்றிகரமாய் நம்ம இந்த வாசலை கடந்து போய்விட வேண்டும் என்று சொல்லி நமக்கு அவர் உதவி செய்ய விருப்பம் உள்ளவராய் அவர் இருக்கிறாரு. இயேசுவோட உதவியோட தான் நம்ம இந்த வாசலை நாம் கடந்து போக முடியும். இந்த வாசல் இப்போது நாம் எல்லாருக்குமே அது திறக்கப்பட்டு இருக்கிறது. ஆனாலும் கூட ஒரு நாள் இந்த வாசல் அடைக்கப்படும். மறுபடியும் நமக்கு இரண்டாவது வாய்ப்பு என்பது கிடையவே கிடையாது. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் காலம் கொஞ்ச காலமா இருக்கிறதுனால இன்றே நாம் இயேசுவின் அழைப்பை ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்ற, அவரோடு நடக்க நாம் ஆயத்தப்படுவோம். கர்த்தர் நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். நன்றி ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காய் நன்றி. இந்த நாளிலும் கூட இப்படியாய் எங்கள் மத்தியிலே நீர் பேசியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே நாங்கள் தியானித்த எல்லா காரியத்தை கூட நாங்கள் எங்கள் சிந்தனையிலே வைத்து எங்கள் செயலிலே நாங்கள் அதை கொண்டு வர பரிசுத்த ஆவியான தாமே எங்களுக்கு உதவி புரிய வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உமது கரத்திலே ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.